ஒன்றிய பிரதமர் திரு 29 காசு. அவர் பேரே 29 காசு தான். பிரதமர் பேரை மாத்திட்டேன். இனிமே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, இனிமே பிரதமரோட பேரை சொல்லும் பொழுது இன்னும் ஒரு மாசம் தான், அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது. அடுத்து அவர் பேரை சொல்லும் போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க. அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன? பேர் என்னமா? 29 காசு. ஏன் தெரியுமா? நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா? ஒவ்வொருத்தரும் 1 ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? 29 காசு. வெறும் 29 காசு. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் ஒரு புயல் வந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாநிலங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் கிட்டத்தட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி 10 நாள் மூழ்கி இருந்துச்சு. நான் 10 நாள் போய் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தங்கி இருந்தேன். வெள்ள பணிகள் ஈடுபட்டிருந்தேன். நான் மட்டும் இல்ல, முதலமைச்சர் களத்தில் இருந்தாரு. அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தோம். சென்னையில 3 நாள் தண்ணி நின்றுச்சு. 3 நாள் நான் வீட்டுக்கே போல, தூங்கவே இல்லை. இந்த மழை வடிகால் பணிகள்ல ஈடுபட்டிருந்தோம். மேயர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருந்தோம். திரு 29 பைசா வந்து பார்த்தாரா? வந்து எட்டி பார்த்தாரா? எப்பயாவது வந்தாரா? நீட் தேர்வு வந்தது, 22 குழந்தைங்க இறந்தாங்க. வந்து பார்த்தாராமா? அந்த 22 குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தான்மா. அரியலூர்ல ஆரம்பிச்ச அனிதாவோட வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு, அரியலூர் அனிதா அம்மா, இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க. திரு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்பாவே இருக்காங்க அப்படின்னு. நான் ஒண்ணும் உங்க நினைப்பாவே இல்லை. நான் சொல்றேன், நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு கல்லை தானே வச்சீங்க. அந்த கல்லையும் நான் இதாமா, இதுதான் திரு 29 பைசாவும். இந்த கல்லை தான் திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில 2019ஆம் தேதி வச்சுட்டு போன, அடிக்கல் நாட்டிட்டு போன கல்லு. கேட்டா இப்ப இதான் மருத்துவமனைன்றாங்க. இதுதான் மருத்துவமனையா? வச்சது ஒரு கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட நிதி ஒதுக்கலாமா? ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா நான் ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிறேன், பாஜக அரசு 29 பைசாவை கேள்வி கேட்கிறேன். ஆனா யாருக்கு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. ஏன்? கள்ளக்காதல், வேற ஒண்ணும் இல்ல, கள்ளக்காதல். 9 வருஷம் 10 வருஷம் ஒன்னா கூட்டணியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் கொண்டு வராம அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு, நீட் தேர்வை கொண்டு வந்து, மொழி உரிமையை விட்டு கொடுத்து, கல்வி உரிமையை விட்டு கொடுத்து, நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டு, இப்போ சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமி. மன்னிக்கணும், திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆமா நான் முட்டி போட்டு தவிர்த்துதான் போனேன், என்ன தப்பு அப்படின்றாரு. அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு. திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துறாரு, சசிகலா பார்த்தா படுத்துறாரு. அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்திருக்காங்க? நிமிர்ந்து நிக்க. ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட 5 கேள்வியில மட்டும் உங்க மூலியமா நான் கேட்கிறேன். 1, திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்க உரிமைகளை மீட்போம்னு இப்ப சொல்றீங்க, தமிழ்நாட்டை காப்போம்னு இப்ப சொல்றீங்க. நடக்கிறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? அப்போ நீங்க யார்கிட்ட இருந்து உரிமைகளை காப்பாற்ற போறீங்க? இது வரைக்கும் நாம திரு மோடி அவர்களை, திரு 29 பைசா அவர்களை கேள்வி கேட்கிறோம், திரு அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்கிறோம். இதுவரைக்கும் ஒரே ஒரு கேள்வி திரு 29 பைசாவை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களா? எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னீங்களா? மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களே, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு.
ஆனா ஒன்றிய அரசு இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல, 1 பைசா கூட கொடுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி 2வது கேள்வி, நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம், மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா? இருக்கா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க. அப்போ திமுக கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க. ஆனா இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டுல இடி ரெய்டு நடந்துச்சுமா. 2 நாள் இடி ரெய்டு நடந்துச்சு. வாயை திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல். சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா. அவங்களுடைய பொறுப்பே ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில சென்ற 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதுல 88,000 பேர் இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. இப்படி அனைத்திலையும் ஊழல். இந்த சிஏஜி ஊழலை பத்தி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. இத பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? தொடர்பு இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிடையாது, கிடையாது. அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குது, பாத்துக்கிட்டு இருப்பீங்க, பாக்குறீங்களா? ஐபிஎல் மேட்ச்ல நிறைய அணிகள் இருக்கு. ஒவ்வொரு அணியா சொல்லுங்க பாப்போம். சென்னை அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, டெல்லி அணி, மும்பை அணி, இப்படி பழைய அணி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஹைதராபாத் அணி, அதுலயும் சன்ரைஸ் தானே. இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு. அதிமுகவிலேயும் அத்தனை அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, அமித்ஷா அணி, சசிகலா அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, இவங்க எல்லாம் ஏலம் விடுவாங்க. ஐபிஎல் இப்படிதான் ஏலம் விடுவாங்க. 10 லட்சம் இல்ல, நான் 15 லட்சம் இல்ல 20 லட்சம் அப்படின்னு தான் ஏலம் விட்டு எடுப்பாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதுவரைக்கும் நடக்கல. எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு, சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய 100 முடிஞ்சு 101. வாக்கு எண்ணிக்கை எப்போ? ஜூன் 4. நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதைவிட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதி, புதுச்சேரி சென்னை 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நான் இன்னைக்கு பிரச்சாரம் 7வது நாள், கிட்டத்தட்ட 11 பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சவால் வர்றேன், இந்த 11 தொகுதியிலும் ஜெயிக்க போறது நம்முடைய கூட்டணி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.